ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம். வெற்றி பெற்றவங்க தான் வெற்றி பற்றி பேச வேண்டும். சம்பாதிப்பவங்க தான் சொத்து பற்றி பேச வேண்டும். கையில் ஒரு தமிடி இல்லாமல் பணக்காரன் ஆவதற்கு வழி சொல்கிறவனை பார்த்தா சிரிப்பு தான் வரும். உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு நண்பா. சந்தர்ப்ப சூழ்நிலை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. அதுபோலவே மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக மாற்றம் வரும். கலந்திருந்தால் எல்லோரும் சொந்தமாகி விடுவார்கள். தகராறு வைத்து கொண்டால் சொந்த மனிதர்களே தூரமாகி விடுவார்கள். கலந்திருப்பது, ஒன்றாக இருப்பது, சண்டை போட்டுக்கொள்வது நம்முடைய மனதை பொறுத்திருக்கும். இந்த உலகத்திலே ஆதரிப்பவர்க்கு விட தூரம் வைப்பவர்களே அதிகம். அன்பாக பேசுபவரை விட கொஞ்சம் ரிசர்வ் மனப்பான்மையுடன் இருப்பவர் தான் அதிகம். 4 நல்ல வார்த்தைகள் சொல்றவனே இல்லாமல் போய்விட்டனர். எல்லோரும் ஸ்பீடாகிவிட்டனர், ஓடுகிறார்கள். மாற்றம் வர வேண்டும். மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும். புரிகிறதா நண்பா? பெரியவர்களை கௌரவிக்க வேண்டும். கௌரவிக்க தெரியாதவனுக்கு எவ்வளவு படிப்பிருந்தாலும் வேஸ்ட்டு. அழகாக இருக்கும் கண்ணாடியை உடைப்பது, நல்ல மனமுன்னவர்களை கேவலப்படுத்துவது எல்லோருக்கும் சாத்தியமாகாது. அது சிலருக்கு தான் தெரியும். நல்ல விதமாக இருப்பது, வாழ்வது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அட்லீஸ்ட் நல்லவரை பார்த்து கூட பொறாமைப்படாமல் இருந்தாலே போதும். இதெல்லாம் பொய்யல்ல, உண்மை நண்பா. வாய்ப்பு வந்தால் எல்லோருடன் நல்லா பழக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடாது. ஆசைப்படும் வரைக்கும் தான் நம்ம கையிலே இருக்கும். அதுக்கப்புறம் அது ஆண்டவனுடைய நிர்ணயம். வாக்கை கொடுத்து நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அட்லீஸ்ட் நாம் சாரியாவது சொன்னால்தான் அவர்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். சாரி சொல்வதில் நாம் ஒன்றும் குறைந்து போக மாட்டோம். அது தெரிந்து கொள் நண்பா.